9ஆம் தேதி மாலை கோவில் வளாகத்தில் இசை கச்சேரி நடைபெற்றது. மூலனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் விவசாயி ஒருவரும் இசை கச்சேரியை காண வந்தார். தனியார் பள்ளியில் படித்து வரும் அவரது மகள் பள்ளி முடித்து வீடு திரும்பி தனது தாயை செல்போனில் தொடர்பு கொண்ட போது அவர் வெள்ளக்கோவிலில் உள்ள கோவிலுக்கு வந்துள்ளதாக கூற, இதையடுத்து சிறுமியும் அங்கு வந்ததாக கூறப்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்ட சிறுமி மேடை ஏறி நடனமாடியதாகவும் கூறப்படுகிறது. இசை கச்சேரியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் விழா குழுவினர் சிறுமியை அவர்களது பெற்றோர் பத்திரமாக அழைத்துச் செல்லுமாறு மைக்கில் அறிவுறுத்திய சிறிது நேரத்தில் சிறுமி மாயமானதாக கூறப்படுகிறது. கூட்டத்தில் இருந்த 2 இளைஞர்கள் சிறுமியை தனியாக அழைத்துச் சென்று ஆழ்நடமாட்டம் இல்லாத பகுதியில் உள்ள வீட்டில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து மீண்டும் சிறுமியை இசை கச்சேரி கூட்டத்தில் விட வந்தது தெரிய வந்தது. அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த வேறு 2 இளைஞர்கள் சிறுமியை மிரட்டி அவர்களின் பைக்கில் ஏற்றி சென்று காரில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து மற்றொரு காரில் வேறு நபர்கள் மூலமாக சிறுமியை மீண்டும் தேர்க்கடையில் விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. கோவில்ல பக்தி நடனம் ஆடிய ஒரு சிறுமிக்கு நேர்ந்த ஒரு பரிதாபத்தை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சபையில் இன்னைக்கு நடனம் என்கிற பெயரில் மேடையில் வாலிப பிள்ளைகளை நடனம் ஆட வைப்பதும் போதகர்களே அதை ஊக்குவிக்கக்கூடிய காரியம் பெருகி இருக்கிறது. இது எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கிறதற்கு கடந்த 9ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் நமக்கு இன்னும் அதிக ஒரு எச்சரிப்பை காண்பிக்கக்கூடியதா இருக்கு. திருப்பூர் மாவட்டத்துல வெள்ளக்கோவில் பகுதியில ஒரு கோவில் திருவிழா 3 நாட்கள் 8, 9, 10 விமரிசையா அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அதுல 9ஆம் தேதி அந்த வெள்ளக்கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியும் போறாங்க. அதுல ஒரு 17 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிப பெண் இருக்கிறார். அங்க நடக்கக்கூடிய இசை கச்சேரி, அந்த கோவில்ல பாடல்கள் எல்லாம் மேடை ஏறி பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு சிலர் அங்க நடன இதையும் அவங்க ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அப்ப கீழே இருந்து பார்த்து கொண்டிருந்த இந்த சிறுமியினால அந்த நடனத்தை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. இந்த பெண்ணும் மேலே ஏறி நடனம் ஆடி இருக்கிறார். எல்லாரும் அதை பார்த்திருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. நடனம் ஆடி அந்த பெண் அந்த கூட்டத்துல கீழே இறங்கி வருகிறாள். திடீரென்று பார்த்தால் அந்த பெண்ணை காணவில்லை. அங்கு அந்த கூட்டத்துல அந்த பெண் காணாமல் போய் விடுகிறாள். திடீர்னு பார்த்தா இரவு அந்த பெண் மிக மோசமான நிலைமையிலே கண்டெடுக்கப்படுகிறாள். அந்த பெண்ணை 7 பேரோ 4 பேரோ மிகவும் மோசமாய் அவளை பாலியல் பலாத்காரம் செய்து அவளை அப்படியே விட்டுட்டு போறதை நம்ம பார்த்துருக்குறோம். அதை செய்தியில எல்லாம் அது ரொம்ப ஒரு பயங்கரமான நியூஸா மாறி போச்சு. இது எதனாலே நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, சாதாரணமாகவே சில ஆண்களை பார்த்தோம்னு சொன்னா மிக மோசமான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, அரைகுறை ஆடையை பார்த்த உடனே தங்கள் மனதை மாற்றி கொண்டு மிக மோசமாய் சிந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுபோல ஒரு நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண் சாதாரணமா கீழே நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, மேலே ஏறி எல்லாருக்கும் முன்னாடி நடனம் ஆடும் பொழுது அதை எல்லாருமே பக்தி பரவசத்தோடு பார்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை தானே. அது வரைக்கும் அவர்களுக்கு அந்த தப்பு செய்யக்கூடிய எண்ணம் இருந்துச்சா இரலையா, அதல்ல நம்மளுடைய இது. ஆனா இதை எளிதாக தவிர்த்திருக்க முடியும் தான். ஆனாலும் கூட இன்றைக்கு சமுதாயத்துல இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அப்ப நாம தான் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம், சரியா? அப்ப அந்த பெண் நடனம் ஆடியதை கண்டு இவர்கள் அதன் மூலமாக காம விகாரம் கொண்டு அங்கு தவறை நடப்பிக்கிறத நாம பார்க்கிறோம். கொஞ்சம் நாம எச்சரிக்கையா இருப்போம். நேர திருச்சபைகளுக்கு வரலாம். இன்றைக்கு சபைகளில இந்த நடனம் அப்படிங்கிறதும் பெருகி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஒரு காலத்துல பக்தியையும் நடனத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு எல்லா மதத்திலும் இந்த நடனம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு. ஏன் நம்ம கோவில்ல கூட தேவதாசி நடன முறைமைகளை எல்லாம் வைத்திருந்தார்கள். அதை பின்னாடிலே ஒழித்து கட்டியதை நாம பார்க்கிறோம். ரைட். இந்த நடனம் எதற்காக? நம்மளுடைய பெற்றோர்களே என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய பிள்ளைகளை நடனம் ஆடுவதற்கு அனுமதிக்கிறார்கள். கீழே இருக்கக்கூடியவர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது நமக்கு தெரியாது. மேடையில நீங்கள் நடனம் ஆட அனுமதிக்கிறீர்கள். அவர்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை மேடையில நீங்கள் நடனம் ஆட அனுமதிக்கிறீங்க. இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறீர்கள்? அந்த நடனத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களா, பார்வையாளர்களை மகிமைப்படுத்துகிறீர்களா?
இல்ல நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்ப ரொம்ப சிம்பிள். உங்க பிள்ளைகளை வீட்டுக்குள்ள விட்டு 2 மணி நேரம் கூட நீங்கள் நடனம் ஆட வைக்கலாமே. தேவன் தான் பார்த்து கொண்டிருக்கிறாரே. தேவன் மட்டுமே பார்க்கும்படியாக ஏன் நீங்கள் அந்த நடனத்தை அமைக்க கூடாது? அல்லது உங்களுடைய குடும்பத்தார் மட்டும் ஏன் ஆடக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். உங்க வீட்டுல ஹால்ல நீங்கள் குடும்பத்தார் மட்டுமே டான்ஸ் ஆடிக்கிட்டா கர்த்தர் பார்க்கிறார். பார்வையாளர்களை மகிழ்விக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் அடுத்தவர்களை இடர பண்ணக்கூடிய வேலையை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? எல்லாருடைய பார்வையையும் நம்ம மாற்ற முடியாது. என்னுடைய வீட்டுக்கு திருடன் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நாம என்ன செஞ்சுட்டு போறோம்? யாரும் வரக்கூடாது, நான் கதவை திறந்து போட்டு தான் இருப்பேன், நான் பீரோவை திறந்து போட்டுட்டு தான் வச்சிருப்பேன், ஆனா நீங்க யாரும் வரக்கூடாது, உங்கள் குணம் மாற வேண்டும் என்று நாம் அடுத்தவர்களை சொல்லுவதில்லை. நாம பூட்டிட்டு போறோம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டிலே மிரியாம் நடனம் ஆடியதை குறித்தும் தாவீது நடனம் ஆடியதை குறித்தும் வசனங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் எப்படி ஆடினார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் புதிய ஏற்பாடு என்று வரும் பொழுது அங்கு உடல் மொழியை குறித்து ஆராதனையை நாம் பார்ப்பதில்லை. இந்த உடல் மொழியான ஆராதனை அல்ல, உள்ள நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், இதைத்தான் புத்தியுள்ள ஆராதனையாக வேதம் சொல்லுகிறது. ஏன்னா இந்த உடல் மொழியான ஆராதனை அப்படிங்கிறது ஏமாற்றக்கூட முடியும். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். இந்த பக்தியிலே நடனம் என்ன செய்கிறது? இந்த நடனத்தினுடைய பங்கு என்ன? ஒருவேளை ஒருத்தர் நடனம் ஆடாவிட்டால் அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கவே இல்லை. அது மிகப்பெரிய இழந்து போன ஒன்று, அது பயங்கர நஷ்டம், அது வாழவே முடியாது, கர்த்தரை நடனம் இல்லாமல் ஆராதிக்கவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. புத்தியுள்ள ஆராதனை என்பது நம்மை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறது தான். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். அப்ப சபையில இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களே உங்களுடைய வாலிபர்களை இன்னைக்கு நடக்கிற அந்த டான்ஸ் ஆடுற கூட்டத்துக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டாம். அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க, தம்பி எதுக்குப்பா போய் டான்ஸ் ஆடுற, கர்த்தருக்கு தெரிகிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஆடிக்க, உனக்கும் கர்த்தருக்கும் தெரிஞ்சா போதும், அதுவும் ஒரு நடன ஆராதனை தான். இல்ல நான் மக்கள் மத்தியில தான் ஆடுவேன், எல்லாரும் என் டான்ஸை பார்க்கணும்னா நிச்சயமா நீங்க மற்றவர்களை மகிழ்விக்கத்தான் ஆடுகிறீர்கள். வரலாற்றில் டான்ஸ் நடனம் என்பது அநேகருடைய இச்சைகளை தூண்டும் வண்ணத்திற்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏரோதினுடைய அந்த பிறந்த நாள் விழாவிலே அவளுடைய மகள் ஆடுகிறதை பார்க்கிறோம். எல்லோரையும் சந்தோஷிப்பித்தாள் என்று பார்க்கிறோம். நடனம் ஆடுகிறதுல எல்லோரும் எதற்காக சந்தோஷிக்க வேண்டும்? அது உண்மை, பிரியமானவர்கள். ஒரு வாலிப பெண் மேலே ஏறி டான்ஸ் ஆடுகிறத எல்லாரும் பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். இன்றைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஊழியருடைய குறையை நீங்கள் ஏன் சுட்டி காண்பிக்கிறீர்கள் என்று வரக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய வாலிப பிள்ளைகளை மேடை ஏற்றி உலகம் முழுவதும் அதை பார்ப்பதற்கு ஓகே பரவாயில்லை என்று விட்டு விடுகிறார்கள். இது எப்படி சரியாகும்? இதையே நீங்கள் தவறு என்று சுட்டி காண்பிக்கிறீர்களே, அப்ப மற்றவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. உங்களுடைய பிள்ளைகளை ஒருவர் மோசமாய் பார்க்க முடியும், வர்ணிக்க முடியும். எதற்காக நாம் அதற்கு அந்த சான்ஸை கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். தகுதியான வஸ்திரத்தோடு நாம இருப்போம், தகுதியான உடல் மொழியோடு நாம பொது வெளியில நாம இருப்போம். எந்த காரணம் கொண்டும் இப்படிப்பட்ட பொது வெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், சபையில நீங்கள் நடனம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய போதகர் உங்களை ஊக்குவித்தார் என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். எங்கள் சபையில ஈவன் சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் நடனத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. சில ஆக்ஷன் மூமெண்ட்ஸ் வேணா நம்ம சொல்லி தர்றோமே ஒழிய, சில சாங்க்கு கர்த்தர் வந்தாருன்னு கையை அப்படி காண்பிக்கிற மாதிரி அந்த மாதிரியான சில அசைவுகளைத்தான் சொல்லித் தருகிறோம். நடன அசைவுகள் இல்லை. பிள்ளைகளை கூட இன்றைக்கு சிலர் விட்டு வைப்பது இல்லை. சமீபத்திலே பாண்டிச்சேரியில நடந்த சம்பவம் நமக்கு நினைவு இருக்கிறதா இல்லையா? பின்ன ஏன் நாம இன்றைக்கு மேடையில நம்முடைய பிள்ளைகள் நடனம் ஆடுவதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஒரு போதகர் மேலே ஆடிக்கொண்டு இருக்கிறார், கீழே இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியான யூத் மீட்டிங்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒரு சகோதரன் இடத்துல ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். என் மகன் ரொம்ப நல்லா இருந்தாங்க, அவன் ஒரு சபையில யூத் மீட்டிங் நடக்குதுன்னு நாங்க அனுப்பி வச்சோம், அங்க போனா கெட்டு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. யாராவது யூத் மீட்டிங் போய் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மிக மோசமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து விட்டன. நன்றாக உற்சாக நடனம் ஆட்டம் பாட்டம் கடைசியிலே பாவம் செய்ய வழிவகை செய்யும். அது வேதாகமத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதை சொல்லுவதற்கு தான் இவ்வளவு நான் பேசிட்டு இருக்கிறேன். அதீத உற்சாகம், அதீத நடனம், அதீத ஆட்டம், அதீத விளையாட்டு கடைசியில நம்மளுடைய மனதை மாற்றி பாவம் செய்ய வழிவகை செய்யும். சோ அந்த வசனத்தை மட்டும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக.
எதனாலே அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள்? எதனாலே விக்கிரக ஆராதனைக்குள்ளாக விழுந்து போனார்கள்? என்ன பண்ணாங்கன்னா, புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்திருப்போம் வாருங்கள் என்று சொல்லி போனாங்க. அந்த இடத்துல குடிக்கவும் என்று சொன்னா அது மதுபானத்தை குறித்து பேசல. அதீத சந்தோஷத்தை குறித்து பேசுகிறது. நல்லா சாப்பிட்டு, நல்லா குடித்து, அதாவது தண்ணீர் அருந்தி, திராட்சை ரசத்தை அருந்தி, ஜூஸ் அருந்தி விளையாடலாம், குதிக்கலாம், ஆடலாம், பாடலாம். அந்த மாதிரி ஒரு சூழலுக்குள்ளாக போய் கடைசியில பார்த்தீங்கன்னா, அதீத உற்சாகம் அவர்களை பாவம் செய்ய வழிவகை செய்தது. இன்றைக்கு சபைகளிலே அதீத உற்சாகம் நம்மை மெய்மறக்கச் செய்யும், பாவம் செய்ய வழிவகை செய்யும். மிகுந்த எச்சரிப்போடு இதை நான் உங்களிடத்துல பேசுகிறேன். நடனம் தேவையில்லை. அப்படி நடனம் ஆடி நான் கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொன்னால் அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கட்டும். அந்த நடனத்தினாலே மற்றவர்களை கவர வேண்டாம். பார்வையாளர்களுக்கு நடனம் அல்ல. உங்க வீட்டுல குடும்பத்தோடு தனியா தேவனை என்ன செய்யுங்க? நடனமாடி ஆராதிங்க. மற்றவர்களை நாம் இடர பண்ண வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.